வணக்கம் நண்பர்களே, இது இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ். ஒவ்வொரு கேள்வியும் ஒரு 3 முதல் 5 நிமிடங்களுக்குள்ள ஆழமான புரிதலோட இதை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த 4வது கேள்வி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு வாங்க. அதோட சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். இந்த கேள்வி, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. நம்ம இந்த மாதிரி கேள்விகள்ல தான் தவறு பண்ணுவோம். எப்படின்னா, இந்த சரியானவை தவறானவை இந்த கேள்விகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எதுல கேட்பாங்கன்னா தகுதிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்டு வருது. இந்த தகுதிகள் அப்படின்ற இதுல எதுக்காக தகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் அதாவது நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக தலைவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான அந்த தகுதிகளை அது தெரிவிக்கல. அந்த தகுதிகள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பதவிக்கேற்ற மாதிரியான தன்மை அந்த மாறும். இப்ப குடியரசுத் தலைவர் 35 வயது இருந்தால் தான் போட்டியிட முடியும். அதே சாதாரண ஊராட்சி தலைவர், ஊராட்சி வார்டு கவுன்சிலர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயது இருந்தாவே தேர்தலில் போட்டியிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தகுதிகளை வரையறுத்து வச்சிருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுக்குன்னு தனி சரத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில இந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இந்த தகுதிகள்ன்ற தலைப்பின் கீழே யார் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, நீங்க படிக்க வேண்டியவர் சிஎம், பிஎம், அடுத்தது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அடுத்தது எம்பி, எம்எல்ஏஸ். இந்த 2, 4, 6, 8 இந்த 8 பேர் தெளிவா இருந்தீங்கன்னா 8 பேர்ல இருந்து ஒரு கேள்வி தகுதி கேள்வி வரும். அது எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி ஆழமான புரிதலோடு இருந்தால் தான் இந்த சரி தவறு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த தலைப்பின் கீழ் இந்த 8 தலைப்பு படிச்சிட்டிங்கனாவே ஒரு கேள்வி நீங்க அடிச்சிடலாம். ஒரு 10,000 பேர் முன்னாடி போயிடுவீங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கேள்வியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எழுதணும். எப்படி ஒரு கொஸ்டின் நீங்க சரியா போட்டுட்டீங்கன்னா ஒரு 5,000 பேர்லேருந்து 7,000 பேர் முன்னாடி போயிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கேள்விகள். அதனால இந்த மாதிரி கேள்விகளில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இந்த கேள்வி என்னன்னா, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய தகுதிகள் என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி சார் நான் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஆழமான புரிதலோட நான் இதை கெஸ் பண்ணுறதுன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய திருநாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞர், இதுவும் தவறு. அடுத்தது மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், இதுவும் தவறு. 65 வயது அப்படிங்கிறது தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிபதிக்கு வயது வரம்பு குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? இது ஆன்சர். சரி, இப்ப நம்ம பார்ப்போம் முழு கிரிட்டீரியா. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன மாதிரியான தகுதிகள்னா ஆங்கிலத்தில் கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிட்டீரியா என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு, இது எங்க கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா ஆர்டிகல் 124 3வது பிரிவில் இந்த ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணால் அவருக்கு என்னென்ன தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் எதுக்கு இந்த ஆர்டிகல் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக கேட்பாங்க, மனப்பாடம் பண்ண வேண்டியது விஷயம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுனா 1 to 4, 1 to 4, 3 தேர்ட் பார்ட் 1 to 4ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். கண்டிப்பாக அவங்க இந்திய சிட்டிசனாக இருந்திருக்கும், அதுதான் சரின்னு சொல்லிட்டோம். அடுத்தது 5 வருடங்கள் ஹைகோர்ட்ல ஜட்ஜா பணியாற்றியிருக்க வேண்டும், நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும். இப்போ ஒரே கோர்ட்ல பணியாற்றி இருக்க வேண்டுமா? அப்படி கிடையாது. இப்போ ஒரு வருடம் ஒரு கோர்ட்லயும், இன்னொரு 2வது கோர்ட்ல ஒரு 3 வருடமும், 3வது கோர்ட்ல ஒரு 3 வருடமோ இல்லை 2 வருடமோ பணியாற்றி இருக்காங்கனாலும் அதுவும் என்ன ஆகுது, இந்த எலிஜிபிலிட்டியில சேரும். அடுத்தது 10 வருடங்கள் ஹைகோர்ட்ல என்னவா ஒர்க் பண்ணியிருக்கணும், அட்வொகேட்டா ஒர்க் பண்ணியிருக்கணும். அட்வொகேட்னா வழக்கறிஞர்களாக வேலை செய்திருக்க வேண்டும். அடுத்தது கண்டிப்பா அவரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் யாருக்கு இருக்கணும், பிரசிடென்ட்டுக்கு இருக்கணும். அவரை அப்பொழுது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக நியமிப்பாங்க. காரணம் என்ன, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலன் அல்லது மக்களின் பாதுகாவலன், அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார், சுப்ரீம் கோர்ட்.
அப்ப டோட்டல் கோர்ட் எல்லாத்துக்கும் தலைமை நீதிபதியா இருக்கக்கூடியவரை செலக்ட் பண்றதுல எப்படி இருக்கணும்? அவர் நேர்மையானவராக இருத்தல் வேண்டும். இதற்கான நல்ல அபிப்பிராயம் யாருக்கு இருக்கணும்? அதாவது குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும். அப்பதான் அவர் என்ன பண்ண நாமினேட் நியமனம் செய்வார். இப்ப அடிஷ்னல் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 28, 1950. இது எந்த மாதிரி அப்கிரேட் ஆச்சு அதுதான் ரொம்ப முக்கியம். அது 1935ஆம் ஆண்டின் சட்டம், அரசாங்கத்தோட சட்டம் இருந்துச்சு. அது பேர் கூட்டாட்சி நீதிமன்றம்னு சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க? கூட்டாட்சி நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தினுடைய அப்கிரேட் வெர்ஷன் தான் சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் பற்றிய செய்திகள், அந்த ஜட்ஜு, அவங்க டோட்டல் சுப்ரீம் கோர்ட்டே பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா பார்ட் 5, ஆர்டிக்கல் 124 to 147. 1950 நிறுவப்படும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் மொத்தம் 1+7 மொத்தம் 8 நீதிபதிகள் இருந்தாங்க. தற்போதைய நிலைமை 2019 படி 1+33 34 நீதிபதிகள் உள்ளனர். இவ்வளவுதான் இதை பற்றிய டீட்டெயில். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம்.